நான் வந்து ஆர்டிஸ்ட், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆணவ பேச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பண்ணி கொடுங்கன்னு. பட் ஆனால் அடுத்த பார்த்தா வரமாட்டாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டேன் நான் மதனை ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா சடனாக மை வேர்ல்டு எனக்கு வந்து அவங்க தான் எல்லாமே எனக்கு. இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு அம்மாவாக இருந்து பார்த்துக்கிறீங்க? நான் ஒரு 6-7 பேர்த்துக்கு அம்மாவாக இருக்கேன். இப்போ 2-3 பேர்த்துக்கு ஆயாவாகவும் இருக்கேன். ஏதோ டேட்டுவா? அவங்க பேர் ஓகே ஓகே, அனு அம்மா டேட்டு. ஓகே, நான் எங்கள் அம்மா, குட்டி அம்மா. 10 இயர்ஸ் கழிச்சு தான் அதுக்கு வந்து ஓகேவே சொன்னார். அப்புறம் தான் அவர் லவ் பண்ணுறாருன்னே எனக்கு தெரியும். லவ் பண்ணி அப்படின்னா புரியல. இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்க. ப்ரைட்ல பிரச்சனை இல்லை, அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆடைகள் அதுதான். தங்கச்சி நாங்கள் 2 பேருமே வந்து கோவிலுக்கு போயிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கேன். அப்போ வண்டியில் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க போல். வந்து என்கிட்ட பார்த்துட்டு மரியா இப்போ ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டானா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய திருநங்கைகள் இறந்துட்டாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி லவ்ல சென்னையில மட்டுமே 6-7 சின்ன திருநங்கைகள் இறந்துருக்காங்க. நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்டர்வியூ ப்ளஸ் ஒரு ஹோம் டூர் ஒன்று பார்க்க போகிறோம். யாருடைய ஹோம் டூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனு யார் அப்படின்னா நம்மளுடைய நம்ம பையன் மதன் சேனலில் இப்போ லவ் வித் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து பயங்கர பீக்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரீஸில் வந்து அனு அப்படிங்கிறவங்க வந்து சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது, நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அனு அவங்களுடைய ஹோம் டூர் ப்ளஸ் அவங்கள தான் நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ சர்ப்ரைஸாக வந்திருக்கோம், போய் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, நைஸ் டு மீட் யூ. யா, நைஸ் டு மீட் யூ. ஓ, வாங்க வாங்க. என்ன திடீர்னு சொல்லாம மாட்டீங்க? சர்ப்ரைஸ். ஓ மை காட். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. இவ பேர் இவான்ஸ்லின். இவ என்னோட பொண்ணு. இவ வந்து மாஸ்டர் டிகிரி டிப்ளமோ வந்து ஃபேஷன் டிசைனர் பண்ணிட்டு இருக்கா. சூப்பர். ட்ரீம் ஜோன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிட்டு இருக்கா. இவ அனன்யா. இவ வந்து ஒரு சோசியல் ஆக்டர், அதாவது ஒரு நல்ல சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆக்டிவிஸ்ட். எஸ், அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நான் அனுஸ்ரீ, ஐ எம் ஆர்டிஸ்ட். ஓகே, அப்புறம் சொல்லுங்க உங்களை. சரி, வீட்டை சுத்தி காட்டுங்க. எனக்கு தெரியாது நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அப்படியா? இது என்னோட ஹால், பாத்துக்கோங்க. இது எங்க வீட்டோட பெரியவங்க. திஸ் இஸ் மை கிச்சன். ஆக்சுவலி நான் ரொம்ப அதிகமா டிப்ரெஷனா இருந்தேன்னா சடனா நான் கிச்சன் வந்துடுவேன். கிச்சன்ல தான் என்னோட எல்லா ஒர்க்கும் நடக்கும். சமைக்கிறது, வீசுறது. யாருமே இல்லை அப்படிங்கிற நேரத்துல கிச்சன் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு. இன்னைக்கு எதுவுமே சமைக்கலையா? எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு கோயில் போலான்னு இருந்தோம். நேற்று சமைச்சிருந்தோம். பாவக்கா அந்த மாதிரி பண்ணி. கோயில் போனாலும் சாப்பிட தானே செய்யணும். அங்கேயே சாப்பிட்டுட்டு வெளியில சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கிளீனா வச்சிருக்கீங்களே, எதுவுமே சமைக்கலங்கிறதுனால அப்படி சமைக்காதனால கூட கிச்சன் கிளீனா இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆக்சுவலா இது என்னோட சாமி ரூம். யாருமே இல்லை அப்படிங்கிற நேரத்துல கடவுள் மட்டும்தான் எனக்கு துணை. கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வங்களும் இருக்கிற மாதிரி எம்மதமும் சம்மதமும். மாதா இருக்காங்க, சுவாமிஜி அங்க பாருங்க, பாபா, அல்லா. எம்மதமும் சம்மதம். மக்களோட இதுலதான் வந்து கடவுள் வேற வேற. எங்களுக்குலாம் அப்படி இல்லை. எல்லா தெய்வமும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, எல்லா தெய்வத்துக்குமே வந்து கண்டிப்பா முன்னுரிமை கொடுக்கிறோம். சரி, ஓகே. இது வந்து பார்த்தோம், இது வந்து ரெயின்போ பெயிண்டிங். எஸ் எஸ் எஸ், பால் மனம். இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் என்னன்னா, ஒரு ஆண் பெண் புடவை கட்டி இருக்கிறாரு. கூட்டிட்டு போறது ஒரு ஹேண்டிகேப் குழந்தைய. சோ இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானவில்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ரெயின்போ கலர். ஸோ அதை பொறுத்து தான் இது. ஒரு ஆண் தான் புடவை கட்டியிருக்காங்க, அவருக்கு அந்த பெண்மை பிடிச்சிருக்குது. இந்த LGBTQ-ஓட ஒரு இதுதான் அது. இது என்னோட பெட்ரூம். நைஸ். எஸ். ஓகே, டிவி, ஃபோட்டோஸ், இதோ பெட்டு. இதெல்லாம் உங்க பர்த்டேக்கு வந்த ஃப்ரேம்ஸா? இது என்னோட பர்த்டேக்கு என்னோட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது. இவங்க தான் என்ன வளர்த்தாங்க. ஆக்சுவலி அவங்க தான் வந்து உங்க அம்மா. இவங்க தான் நல்லா பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் அவங்க ஃபோட்டோஸ் நிறைய இருக்கா. திஸ் இஸ் மை மாம். ஓகே, மதன் சாப்பிடலாமா? எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? வரும்போதே வாங்கிட்டு சொல்லியிருந்தா நானே வாங்கியிருப்பேன்ப்பா. இல்ல இது எங்களோட லஞ்ச் டைம். ஆக்சுவலா இந்த ஷோவே வந்து லஞ்ச் டைம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஐயோ, தேங்க்யூ ஸோ மச் மதன்.
So, okay. Thank you so much மணி. அந்த டோன்ல Thank you so much. அவ்வளவுதான். சோறுன்னு அவங்க முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களா? இல்லப்பா நான் ஆல்ரெடி சோறு தான். எனக்கு சோறு எதிர்க்கிட்டே தான் சாப்பாடு முக்கியம். எனக்கு சோறு தான் முக்கியம். அக்கா ஃபார் ரீசன். சரி ஓகே. இது ஆக்சுவலி அவங்க டிகிரிங்களா? அவங்க டிகிரி ஹோல்டர். அதான் மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டாங்க. பிஇ இங்கிலீஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க இது படிச்சிட்டு இருக்காங்க. ஃபேஷன் டிசைனர் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, good, good, nice. அவள சொன்ன அவ சோசியல் இதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா உலகம் அறிந்த ஆர்டிஸ்ட். எஸ் அதனால வந்துட்டு என்ன எனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை இல்ல ஆக்சுவலி. கட் பண்ணிருவியா? இன்ட்ரோடக்ஷன் தேவை இல்லையா அவங்களுக்கு? என்ன சொல்றீங்க? இல்ல இவர பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிற அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு இல்ல சொல்லி. இதுவே நாங்க வந்து ப்ரோமல் ரிட்டர்ன் திரும்ப போடுவோம். திரும்ப எனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை இல்ல. எனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை இல்ல. கீழ வந்து அணுவின் ஆணவ பேச்சு டைட்டில் போடுவோம். சோலி முடிஞ்சு அவ்வளவுதான். ஓகே ஓகே thank you so much. இதுதான் வீடு. இவ்வளவுதான் வீடு. சின்ன வீட்ல தான் இருக்கோம் நாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பகலாலாம் இல்ல. மதன் கூட ஒர்க் பண்றேன் அதனால நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அப்படி இருப்பேன் அந்த மாதிரிலாம் இல்ல. அப்ப மதன் சம்பளம் கொடுக்க மாட்டாருங்கறீங்க. அப்படின்றீங்களா நீங்க? அப்ப நான் ஐயோ அந்த மாதிரிலாம் சொல்லல. கூட இருக்கனால சம்பளம் கொடுப்பாரு நினைக்கிறீங்க. யூடியூபர்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் இல்லங்க. இதுதான் எங்க இல்ல ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலா இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இல்ல ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆமா இவங்க வீடு வந்து நான் பெருசா இருக்கும். ஏன்னா இவங்க பணக்காரங்க, ரொம்ப பணக்காரங்க. இன்கம் டாக்ஸ்ல கட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பணக்காரங்க. நான் பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இவ்வளவு எளிமையான ஒரு முறையில நீங்க வாழ்ந்துருக்கீங்க போது thank you so much. அந்த ஒரு எளிமைத்தனம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கானோ. நீங்க இதுக்காகவே நீங்க மேலும் ஐயோ thank you அந்த காசு மேல வரணும்னு ஓகே. அவ்வளவுதானுங்களா வீடு? வீடெல்லாம் அவ்வளவுதான். சின்ன வீடா இருந்தாலும் பட் கியூட்டா இருக்குல்ல. ஐயோ thank you so much. அந்த மாதிரி நான் வந்து வச்சுக்குவேன். அத க்ளீனா வச்சிருக்கேன் அப்படிங்கறீங்க. சரி ஓகேங்க. ஓகே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சாப்பிடுவோமா? கண்டிப்பா ஷூரா. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ கண்டினியூ பண்ணிடுமா? லஞ்ச் முடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். பை. ஓகே அனு சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? ஷூர். ஓகே கைஸ் அனு வித் அவங்களுடைய டாட்டர்ஸோட தான் வந்து இன்னைக்கு லஞ்ச் போயிட்டு இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? மதனோட அன்போட கலந்து வந்திருக்கிறனால என்னவோ தெரியல. thank you so much மதன். இந்த நேரத்தில் நான் சொல்லியே ஆகணும். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் அனு? ஃபர்ஸ்ட் எப்படி போச்சுன்னு தெரியல. இப்போ மதன் கூட ஷார்ட் ஃபிலிம் பண்றதுல இருந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்போ லவ் வித் டிரான்ஸ்ஜெண்டருக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அது வரைக்கும் அனுனா யாருன்னு தெரியாது. அனு ஓகே இவங்க அப்படிதான் தெரியும். மதனோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓ இவங்களா நல்லா நடிப்பாங்க, நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா அவங்கள? அனுனா யாருன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் தெரியறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக எங்கள் டீம் நம்ம பையன் மதன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டைமுங்களா உங்களுக்கு ஆக்டிங் கரியர் வந்து? இப்போ நம்ம பையன் மதன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் பூனால இருந்தேன். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டான்ஸு அந்த மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து 2 years தான் ஆச்சு சென்னைக்கு. ஓகே. எங்கள் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்கிறக்காண்டி அப்புறம் இங்கே வந்துட்டோம். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. மிஸ் பண்ண. நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தீங்களா ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை சத்தியமாக தேடல. அன்எக்ஸ்பெக்டட் மதன் தான் உங்களை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாரு. எப்படி அவருக்கு வந்து எனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு காமிச்சது மதன் தான். அவர் உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா நான் கல்பனா வச்சு பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஓ நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அவங்க ஒய்ஃப் கூட வந்து தான் வந்து கேட்டார். கீர்த்தையும் சிவ கூட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் பதட்டம். சரி நாளைக்கு கேட்டு போகிறாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்காங்க பண்ணி கொடுங்கன்னு. பட் ஆனால் அடுத்த பார்த்தா வரமாட்டாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டேன் நான் மதனை ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தா சடனாக ஏங்க நாளைக்கு ஷூட்டு அப்படின்ட்டாரு. நான் யோசிக்கிறேன் நிஜமாலுமே இது நடக்க போதா நம்மளுக்கு? அனு நீ ஒரு ஸ்க்ரீனில் வரப்போறியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன நடிக்க சொல்கிறாரு. யோசித்தேன். ஃபஸ்ட்டு சீனே வந்து க்ரையிங் சீன் தான், அழுவணும். ஐயோ அழுவுறதா, இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னு. உங்கள் டேடி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அது வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது சரி நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறேன். டேடி கிட்ட டைலாக் பேசணும். அவர் வந்து சொல்கிறாரு, உன்னை நான் வாடான்னு கூப்பிட்டுமா வாடின்னு கூப்பிட்டுமா அந்த மாதிரி, உன்னை பொண்ணுன்னு கூப்பிட்டுமா பையனு கூப்பிட்டுமா எனக்கு தெரில அப்படிங்கிற சீனில். அந்த சீனுக்கு நான் அழுதுகிட்டே பேசணும். ஐயோ என்ன பண்ண போகிறேன். மதன் பார்க்குறாரு, ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷராக கூப்பிட்டு வந்திருக்கோம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. கேமரா ஃபுல் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. சரி என்ன பண்ண போகிறேன். அப்போ நான் பேசுகிறேன். அப்பா நான் நீங்கள் பையனா நினச்சா பையன், பொண்ணா நினச்சா பொண்ணு அப்படின்னு தான் 2 சொட்டு கொஞ்சம் வாய்ஸை மாற்றி பேசினேன்.
ஒரே கிளாப்ஸ் மதன் கிட்ட இருந்து நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக பிக்கப் ஆகி எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணது மதன் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் மதன், டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். இப்போ இதில் வர்ற சீன்ஸில் ஏதாவது வந்து உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்தது? நிறையவே அதில் வந்து அந்த அப்யூஸ் பண்ணுறது அந்த சீன் இருக்கட்டும், அப்புறம் அந்த பிரதர் வந்து என்னை சேர்த்துக்காம என்னை வந்து அழ வச்சு பார்க்குற சீனு, நிஜமாலுமே சொல்லணும் அது எல்லாமே எனக்கு நேச்சுரலாக நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அவர்கிட்ட ஹிண்ட்டாக கொடுத்தீங்களா இல்லை அவராகவே பண்ண ஸ்கிரிப்ட்லேயே வந்து அதெல்லாம் மற்றவங்க வந்து ஆடியன்ஸ் மாதிரி வந்து இது ஒரு இதாக அப்படியே பார்த்துட்டு போகலாம். அவர் ஃபீல் பண்ணுறவர், அவர் டைரக்டர்னால அவருக்கு தெரியும் இப்படி தான் இருக்குன்னு புரியுமோ என்னவோ தெரில. நாங்கள் என்ன மனசில் நினைக்கிறோமோ அது வெளியில் காட்டுறாரு அவர். நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆன் ஸ்பாட்டில் எழுதுவார், ஆனால் வேறு லெவலில் பண்ணுவார். அந்த ஸ்கிரிப்ட்லாம் வேறு லெவலில் பண்ணுவார். அதில் எனக்கு மதன் ரொம்ப பிடிக்கும். எப்படி கன்வே பண்ணணும், அது எப்படி அவங்ககிட்ட போய் கன்வே ஆகும், எதுவும் தப்பாக போயிடக்கூடாதுங்கிறத பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுவார். அதனால ஹேட்ஸ்அப் பண்ணணும் அவரையெல்லாம். இப்போ உங்களை நீங்கள் உணர்ந்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்போ, அதை பற்றி கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களா? எனக்கு இந்த பையன் பொண்ணு அது எனக்கு சத்தியமாக தெரில. கவுன் போட்டு விடுவாங்க, சின்ன வயசில் கவுன் போட்டுக்குவேன், கொலுசு போட்டுக்குவேன், அடம் பிடிப்பேன். எனக்கு கொலுசு வேணும்னு கேட்டால் அம்மா போட்டு விட்டுருவாங்க செல்லம்மா. அவங்க நினச்சிட்டாங்க இவெல்லாம் செல்லம்மா கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கும் தெரியல, என்னை அனலைஸ் பண்ண தெரில. நான் ஒரு இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கே அனலைஸ் பண்ண தெரில. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 ஒரு 8வது அப்படிங்கும்போது தான் என்னோடய மாற்றங்கள் எனக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சிக்கிறேன் நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், வித்தியாசமாக பிறந்துட்டேனோ ஒரு வேலை அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் சடனாக ரோட்டில் பார்க்குறேன், ஒரு 4-5 பேர் கைத்தட்டி கடை கேட்டுட்ருக்காங்க. அப்போ நான் உணர்ந்த ஒரு நாள் நான் இப்படி தான் இந்த மாதிரி ஆகிடுவேணும் இந்த மாதிரி தான் இருக்கிறேன், எப்படி நான் எனக்கு புரியலையேன்னு. அப்போது வீட்டில் வந்து சொல்ல முடியல, கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தும் போது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பிடிச்சிட்டாங்க, திட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது, தப்பு அப்படி இப்படின்னு. நம்ம ஃபேமிலி பண்ணிக்குவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நம்ம டாக்டர்கிட்ட பேசலான்னு கோயம்புத்தூர்லேயே சைக்காலஜி டாக்டர்கிட்ட அப்போவுமே கூப்பிட்டு போனாங்க. என்ன போயிட்டு அம்மா அப்பாவெலாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, என்ன தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. உனக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது, எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் டாக்டர் கேட்டார். அப்போ எனக்கு வந்து அவர்கிட்ட பொய் சொல்லணுன்னு தான் தோணுச்சு. இப்போ உண்மையை சொன்னேன் அப்படின்னா அவர் புரிஞ்சுக்குவாரான்னு தெரிலன்னு. உனக்கு பையன் மேலே ஃபீல் ஆகுதா பொண்ணு மேலே ஃபீல் ஆகுதான்னு இப்போ என்ன சொன்னால் நான் அவர்கிட்ட பையன்கிட்டன்னு சொன்னால் எப்படியும் எங்கள் வீட்டில் போய் சொல்லி கொடுப்பாரு, எதாவது சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் நினச்சிக்கோங்க. சரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே, சரி எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குதுன்னு சொன்னேன். எவ்வளவோ சைக்காலஜி டாக்டர்கிட்ட போட்டு போய் பார்த்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி திருநங்கையாக மாறுறதுலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த நேரத்துலலாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து இந்த மாதிரி மாறுறவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறாரா? அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உனக்கு இந்த மாதிரி இதை தான் இருக்கும், நீ மாற்றிக்கலாம், உன்னோட மைண்டு தான் அது, உன் மைண்டை மாற்றிடலாம், டோன்ட் வரி, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, உனக்கு லைஃப் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, உனக்கு என்ன வயசு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே சரி சரின்னு கேட்டுக்கிட்டேன். ஆனால் அதை என்னால் மாற்றிக்க முடியல. அப்புறம் நான் அங்கேருந்து பம்பாய்க்கு ஓடிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் அங்கேருந்து போனேன். 16 வயசு அப்படி 17 வயசுல நான் ஓடிட்டேன், பம்பாய்க்கு ஓடிட்டேன். அப்புறம் அங்கே போன பிறகு அவங்க கூட போய் இருந்தேன். 10 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் தான் இங்கே வந்தேன். ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அம்மா இருந்தாங்க இந்த கம்யூனிட்டியில், நீங்கள் வந்து அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு அம்மாவாக இருந்து பார்த்துக்கிறீங்க? நான் ஒரு 6-7 பேர்த்துக்கு அம்மாவாக இருக்கேன். இப்போ 2 பேர்த்துக்கு ஆயாவாகவும் இருக்கேன். சரி, இப்போ அதில் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ். கண்டிப்பாக. பொண்ணு அனன்யா, ஓகே, பேத்தி ஐஸ்வர்யா. ஓ, பேத்தி அவங்க. ஓ, அதனால தான் சொன்னீங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அனன்யா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க, எப்படி இருக்கு அவங்க கூட சேர்ந்து? என்னன்னா நான் அம்மா கிட்ட எனக்கு சர்ஜரி எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் எல்லாமே A-Z. என்னன்னா இப்போ எனக்கு ஒரு தனியாக ஒரு அம்மா, ஒரு தனியாக வேற ஒருத்தவங்க கூட அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மா. ஸோ ரொம்ப அவங்களும் நானும் அட்டாச்சு. அந்த மாதிரி மற்றவங்க இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு டைப் ஆஃப் கைண்ட்லி பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ரூடாகவோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீ பண்ண, நான் சப்போர்ட் பண்ணுறேன், எதனாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பர்சன் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, மை வேர்ல்டு. எனக்கு வந்து அவங்க தான் எல்லாமே எனக்கு. ஸோ அப்படின்ற அளவுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஒரு கிராண்ட்மாவாக இருக்குங்க? இது டேட்டுவா? அவங்க பேர் ஓகே ஓகே, அனு அம்மா டேட்டு. ஓகே, நான் எங்கள் அம்மா, குட்டி அம்மா. குட்டி அம்மா. ஓ, உங்கள் அம்மா. நீங்கள் எதுவும் டேட்டு போட்டுருக்கீங்க? அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க? பிடிக்கும், நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, படிக்க போவேன், நீ நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜாலியாக இருக்கேன். என்னோட வீட்டில் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி எங்கள் ஆயாப்பில் நான் இங்கே இருக்கேன்.
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜாலியா இருக்கு. ஓகே. ஆக்சுவலி இப்போ இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர் இருக்கோம். ஓகே. இவான்ஸ்லின் படிக்க போயிட்டா, இவ இங்க இருக்கா, இவ ஒருத்தி இருக்கா, இன்னொருத்தி இருக்கா, அவளுக்கு சின்ன உடம்பு சரியில்லை, நல்லா படுத்துங்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி இருக்கிறா, அவ வந்து ஊருக்கு போயிருக்கிறா கனின்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஆசீர்வாதம் பண்ற சீன்ல வந்திருப்பா. ஆமாமா அவங்க. ஓகே ஓகே. அதே என்னோட பேத்தி தான். அவ்வளோ அதான் அவங்க எல்லாத்தையுமே நான் எப்படியாவதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அதுக்கு கண்டிப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அனு கோட்டானே ஒரு கோட்டா இருக்காங்க. எஸ். கோட்டால எத்தனை பேர் அனுப்பிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. நீங்க 2 பேரும் எப்படி வந்து இவங்க கூட சேர்ந்தீங்க? ஆக்சுவலி இப்போ உங்க கம்யூனிட்டினா அதில் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அம்மாவா நிறைய பேர் பசங்களை பார்த்துக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அனு தான் வந்து நம்மளோட அம்மா அப்படின்னு எப்படி கனெக்ட் ஆனீங்க? ஃபஸ்ட் டைம்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்ரீலங்கா. ஸோ அவங்க மூலயமா அவங்களோட ரொம்ப க்ளோஸ் பாப்பா. அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு எனக்கு வந்து அப்போ சர்ஜரிக்கு கேட்டிருந்தேன், நீங்கள் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஃப்டர் அவங்க எனக்கு சர்ஜரி பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க, இந்த பொண்ணுங்களுக்கு சடங்கு வைக்கிற மாதிரி. ஆஃப்டர் சர்ஜரி. ஆமாம், ஆஃப்டர் சர்ஜரி என்னன்னா நம்ம இது நாள் வரைக்கும் வந்து ஒரு பையனாகவே எடுக்கல. அந்த பையனோட வாழ்க்கை டெட் ஆகிடுச்சு. அந்த டெட்டுக்கான சடங்கும் இதுக்கப்புறம் பொண்ணா ஒரு வாழ்க்கை இது பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு சடங்கு வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு பார்த்துட்டு எனக்கு இன்னி வரைக்குமே வந்து ஒரு பேக் போன் மாதிரி இது பண்ணாலுமே. ஸோ டேக் கேர் ஆஃப். எனக்கு ரொம்ப அப்பரில் லவ் யூ ஸோ மச். லவ் யூ லாட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி கனெக்ட் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு ஊட்டியில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஊட்டியில் கீழே ஒரு சுற்றி பார்க்க வந்திருந்தேன். அப்போ இவங்களை பார்த்தேன். அப்படியே வந்தீங்க? டான்ஸ் ஆடி தெரியல எனக்கு, எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிட்டு, ஓ இவங்களும் டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து இவங்களுக்கு நம்பர், ஏன்னா நான் ஊட்டி அவங்க கீழே கோயம்புத்தூர்ல தானே இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்து நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ரோச் பண்ணாங்க ஐஷு வந்துட்டு. அப்போ ரொம்ப சின்ன பையன், நான் ரொம்ப குட்டி. நான் சொன்னேன் இல்ல எத்தனை வயசு இருக்கும்? இப்போ 20 தான் ஆகுது. ஓகே, அப்போ அவங்க மீட் பண்ண 14 வயசுல என்ன பார்க்கும்போது தான் பார்த்தாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்ல இது உன் வயசுக்கு அப்படி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு வா. இதே டைலாக்ஸ் தான் நான் சொன்னதால எனக்கு ஒன்று அவங்க சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி படிக்க வைக்கிறாங்க, இப்போ படிக்க வைக்கிறதுக்காக காலேஜில் சேர்த்துருக்காங்க. ஓகே ஓகே. அதனால நான் அதே தான் சொன்னேன், அவங்களுக்கு கொள்கிற அப்ரோச் அதுதான், நல்லா படி, நல்லா படிச்சு முடிச்சுட்டு வா. இதே டைலாக் தான் அதுக்கிட்டே சொல்லிட்டு வரேன். நான் அப்போ நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 16-18 வயசு ஆனோன்னே எனக்கு ஃபோன் வருது, நான் முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன், காலேஜ் படிக்கணும், நான் என்னோட இதில் படிக்கணும், மேலா படிக்காம டிரான்ஸா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 12th வரைக்கும் முடிச்சுட்டு இங்க வந்துட்டாங்க. டிரான்ஸா மாறிட்டு எல்லா சர்ஜரிங்கெல்லாம் பண்ணிட்டு பொண்ணா மாறினோன்னே சரி காலேஜ் போப்பேன். ஓகே ஓகே. என்னோட ஆசை இவங்க நிறைவேற்றுறாங்க. இப்போ ரீசெண்டா வந்து இந்த பிரைட் மார்ச் போயிருந்துச்சு, அதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகே, நீங்க கலந்துக்கலீங்களா? நான் அந்த நேரத்துல இல்ல, ஊர்ல இருந்தேன், கோயம்புத்தூர்ல இருந்தேன். நீங்க போயிருந்தீங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி இந்த வருஷம் நடந்த ஃபீலிங்? போன வருஷம் கூட்டம் கம்மி, இந்த வருஷம் ரொம்ப. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து எங்களை வந்து எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. இப்ப இருக்கிற மக்கள் எங்களை ரொம்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போ தெரியுது, அந்த ஃபீல் எனக்கு புரியுது. பேரண்ட்ஸே வராங்க பெத்த பிள்ளைங்களோட. இப்போ இந்த ப்ரைட் மார்ச் பற்றி தான் வந்து நிறைய பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, நீங்களா இருங்க, உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க காலப்போக்கில், எதுக்கு இந்த ரேலிலாம் நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த மார்ச் போகிறோம் ரேலி போகிறோன்ட்டு அது வந்து ரொம்ப ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அப்படிலாம் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக வாழறோம், அதை நீங்கள் பாருங்கன்ற ஒரு வெளிப்பாடு தான் தவிர மற்றவங்க வந்து இது பாருன்றதுக்காகவும் எதுவும் இல்லை. இப்போ எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்காக ப்ரைட் வந்து இங்கே மட்டும் நடக்கல, எல்லா பக்கமே யூஎஸ்ஏ, கனடா, எல்லா பக்கமே நடந்துட்டு இருக்குது. அதுதான் நம்மளும் அப்படியே பின்பற்றி. ஓகே, ப்ரைட்ல பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆடைகள் அதுதான் பிரச்சனை. அது வந்து நான் கண்டிப்பா அது கூட நான் சொல்றேன், ரொம்ப ஆக்வர்டா பண்றது வந்து நானே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஆக்சுவலா இப்போ ஆடை சுதந்திரம் இருக்கேன்னு சொல்றாங்க. ஆடை சுதந்திரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டி போடுறது அது தப்பு தான். அது நான் எங்க இருந்தாலும் அதை நானும் கூட எனக்கு அது பிடிக்காது தான். ஆடை சுதந்திரம் இருக்கு, அதுன்னு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ போடுற ஆடைகள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமையா இருக்கணும். நம்மளே வந்து காட்டி இந்த எனக்கு ஆடை சுதந்திரம் இருக்குங்கிறதுனால ரொம்ப ஆக்வர்டாகவும் போடக்கூடாது, லிமிட், அவ்வளோதான். அதான் சொல்றேன், சின்னதுல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குறாங்க. நீங்களும் ப்ரைட்ல கொஞ்சம் கரெக்டா கண்ட்ரோலா பண்ணுங்க. நம்ம ஆடை சுதந்திரம் இருக்கு, நம்ம சாரீ கட்டினா கூட அழகுதான். எனக்கெல்லாம் சாரீ தான், ஸோ நான் சாரீ லவர். ஓகே ஓகே. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு சின்ன வயசுல அப்படி தோணுச்சு, ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பையனாகவே இருந்திருக்கலாமோ, ஏன் டிரான்ஸ்ஜெண்டராக மாறணும், வீட்டை விட்டு வெளில வந்தோம், ஏன் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? நான் உண்மையாக சொல்ல போனால் ஒரு நாள் கூட நான் வந்து இப்படி பையனாக இருந்திருக்கணும்னு யோசிச்சதே இல்லை. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், நான் எம் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, ஸோ அப்படி ஃபீல் பண்ண வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆடை, இந்த அலங்காரங்கள்,
இந்த முடி எல்லாமே தான் சொல்லலாம். ஏன்னா இது நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு அதை அப்படி யோசிச்சுருக்கீங்களா? சீரியஸாக அம்மா சொன்ன மாதிரி தான், எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து ஓகே நம்ம எப்படி மாறுவோம், கன்வெர்ட் ஆகும், நம்ம எப்படி ஒரு வெளிப்பாட்டில் வந்து ஒரு பொண்ணா நம்மள ஒரு செகண்டா வந்து யாரும் யோசிச்சிட மாட்டாங்களா. ஸோ யாரும் வெளியே பார்க்குறப்ப ஒரு டிக்கெட் ஏசி இவங்களுக்கு என்ன, ஒரு பையனாக இருக்கிறாங்க, முடி வளர்க்குறாங்க, புடவை கட்டுறாங்க, அப்போல்லாம் இல்லை. ஆப்ரேஷனுக்கான பெயின் இருக்குது, ஆஃப்டர் சர்ஜரி இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள். ஸோ நிறையா இருக்குது, அது எல்லாத்தையுமே நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நிறையா அவமானங்கள் தாண்டி தான் வந்திருப்பீங்க, நீங்களுமே சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு அவமானம் இதை வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னா அப்படி ஒரு அவமானம் நீங்கள் லைஃப்பில் சந்திச்சு 3 பேரும் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு 7 o'clock அரௌண்ட் ஒரு 7 to 7:30 என் தம்பி, என் சிஸ்டர், என் தங்கச்சி, நாங்கள் 2 பேருமே வந்து கோவிலுக்கு போயிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கேன். அப்போ 3 பேர் பசங்க தான். அப்போ வண்டியில் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க போல், வந்து என்கிட்ட பார்த்துட்டு வரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு பிஹேவிங் அது வந்து, ஏன்னா என் தம்பிக்கு இன்ன வரைக்குமே அது ஒரு இம்பேக்ட் ஆகிடுச்சு. இன்னி வரைக்கும் ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி எங்கேயும் போகாத. ஸோ அவனுக்கு ஒரு மென்டலி அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான். ஸோ அது இந்நாள் வரைக்குமே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் நடந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவம். நடந்தது இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்குற பார்வைகள் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி, மற்றபடி என்னோட ஃபேமிலிலையோ அந்த மாதிரியோ யாரும் என்னை அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஓகே, சரி, இப்போ உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க பசங்களை. லவ் இல்லாமல் எப்படிங்க மாற முடியும்? அதுதான் நம்மளை மாற்றுறதே ஃபர்ஸ்ட் இல்லையா? சொல்லுங்கள், யார் லவ் பண்ணீங்க, எப்படி லவ் பண்ணீங்க? எனக்கும் எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி தான் எனக்கும் காதல். பாட்டு மாதிரி தான், 1 2 எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா. இல்லை ஒரே லவ்ல நிறைய விஷயம் இருக்கா, இல்லை நிறைய லவ் இருக்கு? ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லை. லவ் பண்ணி தோத்து அடிப்பட்டு அப்படி வர்றவங்க தான். நானும் லவ் பண்ணேன், அடிப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். சொன்னீங்களா அந்த பையன் கிட்ட போய்? சொன்னேன். என்ன சொன்னாரு? கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் மனப்பான்மையாச்சு அவருக்கு. எப்போ? சின்ன வயசுலேயே. ஓகே, ரொம்ப சின்ன வயசுலேயே. அப்புறம் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் அப்போ அக்செப்ட் பண்ணிக்கல. அதை யோசிச்சுட்டு இருந்திருப்பாரோ இல்லை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். 10 years கழிச்சு தான் அதுக்கு வந்து ஓகேவே சொன்னார். நீங்கள் 10 years வெயிட் பண்ணீங்க? ஆமாம். ஓகே, அப்புறம் தான் அவர் லவ் பண்ணுறாருன்னே எனக்கு தெரியும். அப்புறம் இப்போ லவ் பண்ணி. அப்படின்னா புரியல. இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்களா? ஓகே, இப்போ உங்கள் கதை சொல்லுங்கள். இருந்திருக்கேன் என்னன்னா, ஒரு 18 years, எனக்கும் 18, அந்த பையனுக்கும் 18. அவங்க வீட்டில் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா, அவங்க தங்கச்சி, ஸோ எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஒரே வீட்டில் இருந்தோம். ஸோ ஒரே ஃபேமிலியாக இருந்தோம். எல்லாம் வெளியே போவோம், ஃபேமிலியாகவே வெளியே போவோம், கொள்வோம். நானும் அவனுமே தனியாக பார்க்கு, பீச் எல்லாமே கோவிலில் இருந்து எல்லாமே போவோம். ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவுமே யாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கேன், யாரும் வந்து ஒரு தனியாக தெரியாது. ஸோ அவங்க கூட இருக்கிறப்ப தனியாக வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எங்கேனாலும் ஃபேமிலியாக போகிறது நல்லா தான் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸ்டில் இப்போ அவங்க இல்லை, என்னென்னா என்னை விட்டுட்டு வேற ஒரு டிரான்ஸ்கிட்ட போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் என்னை மீட்டு என்னை வந்து இந்த அளவுக்கு இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி பேசுகிறேன்னா என்னை க்ரூம் பண்ணி அம்மா நினச்சிருக்காங்க. அதே தான் எனக்கும். நானும் இதே மாதிரி தான் அடிப்பட்டேன். காதலில் அடிப்பட்ட பிறகு என்ன வந்து க்ரோம் பண்ணது எங்களோட பெரியவங்க தான். அவங்க தான் வழி நடத்தி கொண்டு போனாங்க. அவங்களோட லைஃப்லயும் நடந்திருக்குன்றாங்க. இப்போ ஒரு பையன் விட்டுட்டு போயிட்டானா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய திருநங்கைகள் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி லவ்ல சென்னையில மட்டுமே 6-7 சின்ன திருநங்கைகள் இறந்திருக்காங்க. போன வருஷத்துல மட்டுமே 6 பேர் இறந்து. லவ் தான் காரணம். ஃபேஸ்புக்ல லவ் பண்ணி பொண்ணுன்னு லவ் பண்ணானா, அப்புறம் அவ சொன்னால நான் இன்ஸ்டாகிராம்ல அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிட்டாங்க தூக்கு போட்டு. இல்லை நீ பொண்ணுன்னு நினச்சி, இல்லை வேணாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அது அவளால தாங்கிக்க முடியல. ஸோ பேசும்போது தெரியல, அன்பை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த அன்பை வந்து உங்களால் வச்சுக்கிறதுக்கான இது இல்லாதனால தான். ஓகே, பட் இப்போ அவங்க வந்து கடைசி வரை நம்ம கூட இருந்தாலும் சந்தோஷம். ஒருவேளை போயிட்டாங்கன்னா கூட உடஞ்சு போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு மனசு தேத்தி என்னன்னா, நாங்கள் எந்த இடத்துக்கு வரதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு இதுக்காக வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னா டோட்டல் வேஸ்ட். லவ் பண்ணும் போதே தெரியல, நீ லவ் பண்ணும் போது தெரியும் நான் டிரான்ஸ் தான், என்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு திரும்பவும் அன்பை வந்து எங்க கிட்ட ஏன் திணிக்கிறேன்? அதுவுமே நடந்திருக்கு. எங்க மேலே தப்பு தெரிஞ்சு நாங்க போய் ஏமாறுறோம். எங்களுக்கு தெரியும் அது பெரிய பாதாளம், அதில் போய் விழுந்தா எங்களால் மீண்டு வர்றது கஷ்டம்னு தெரிஞ்சுமே விழுறோம். அது ஒன்று தான். ஸோ இதில் வேற ஒரு டைலாக் என்னது, எனக்கு 6 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, நான் வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு அடுத்தது ஒரு வாரிசு வேணும். இது லவ் பண்ணும்போது தெரியலையா? ஸோ அதே அப்பயும் தான் லவ் பண்றப்ப தெரியலையா நீ வீட்டுக்கு ஒரு அதுக்கப்புறம் கேட்குறாங்க வாரிசு. இதெல்லாம் ஒரு ரீசன், ஒரு சில்லி ரீசன். ஸோ என்ன ஏதோ ஒன்று
ஏன்னா இது அப்ப தெரியலையா, இப்பதான் தெரியுதா? ஓகே, தேங்க்யூ அனு. அனன்யா, ஐஸ்வர்யா, கரெக்டுங்களா? நான் அப்படி சொல்றேன். தலை மீது பூ வைப்போம் தாரணியோர் கல்லறையில், பூ வைத்தால் முறைதானே பூத்த உயிர் கல்லறை நாங்கள் காகித பூக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. Thank you ரொம்ப so சூப்பரா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் குட் லஞ்ச். உங்க கூட அனு, அனன்யா, ஐஸ்வர்யா, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. 3 பேருமே ரொம்ப பிரிட்டியா அழகா இருக்கீங்க. ஐயோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் உங்களோட டைமிங் கூட நீங்க ஸ்பெண்ட் தேங்க்யூ பண்ணீங்க. ஸோ மச். இந்த டைமிங் எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட தமிழர்களோட பண்பாடு மாதிரி விருந்தோம்பல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.